ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 5ல் இருக்கோம். இன்றைக்கி முழுக்க சிவன் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு முருகர் கோயிலுக்கு போனோம். சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு போனோம். ஆக்சுவலி இந்த கோயில் லிஸ்ட்லேயே இல்லை, பட் எப்படி வந்து முருகர் கோயில் வந்துச்சுன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக அந்த முருகர் கோயிலுக்கு வரணும்னு வந்து இருந்திருக்கு போல. ஸோ சுவாமிமலை முருகர் கோயிலுக்கு வந்தோம். சுவாமிமலை முருகன் கோயில் ஒன் ஆஃப் த 6 படை முருகன் கோயில் இருக்குல்ல, அதோட ஒன் ஆஃப் த கோயில் தான் இது. வந்து 4ஆம் படைன்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு செம்மஞ்சள் ஆரஞ்சு கலர் சாரி கட்டியிருக்கனால கனகாம்பரம் பூ வைக்கணும்னு நினைச்சேன். ஆனால் கனகாம்பரம் பூ கிடைக்கல, அதனால இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் கிடைச்சிச்சு. நான் இந்த ஒயிட் பிங்க் கலர் ஃப்ளவர் எடுத்தேன் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் த ஜாஸ்மின் ஃப்ளவர். பிகாஸ் அது வந்துட்டு எவ்ரி டைம் நம்ம வைக்கிறனால இன்னைக்கு இந்த கலருக்கு இந்த சாரிக்கு இந்த கலர் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல எல்லா கோயிலையும் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலும் அப்படிதான். நாங்கள் வந்து ஃபோன் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேலே ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். முருகர்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு வந்து வெளியே ஆகிறோம். அங்கே பார்த்தா ஒரு ஆண்டி வந்துட்டு கனகாம்பரம் பூ வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக வாங்கிடணும்னு, அதனால நான் வந்துட்டு வாங்கிட்டேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் கிட்ட கட்டி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. கொஞ்சம் வாங்கி வச்சாலே நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுவே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பூ வந்து தள்ளி கட்டியிருப்பாங்க. முதல்ல ஒரு பிங்க் கலர் ஃப்ளவரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஃப்ளவரை வாங்கிட்டு இப்போ எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் ஐராவதீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஐராவதீஸ்வரர் கோயில் வந்துட்டு எங்களோட இந்த பயணத்தில் உள்ள லிஸ்ட்லே இல்லை. ஆக்சுவலி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிவன் டெம்பிள். இந்த கோயில் வந்துட்டு சோழனோட பேரன் கட்டினதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சொல்லணும், இந்த கோயிலும் பிரம்மாண்டமா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க கூட வந்த டூர் கைட் அங்கிள் என்ன சொன்னாருன்னா, சோழனோட பேரன் வந்துட்டு கட்டும் போது தாத்தாவை விட மிஞ்சி கட்டிடக்கூடாதுக்காகவே கொஞ்சம் உயரம் குறைவாவே கட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. வந்து ராஜராஜ சோழன், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழன் அவருடைய பையன். இது வந்து பேரன் 2ஆம் ராஜராஜ சோழன் குந்தவையோட பையன் கட்டின கோயில். தாத்தாவை மிஞ்சக்கூடாதுங்கிறதுனால கோபுரத்தை கட்டியா கட்டிட்டு சிற்பக்கலை கட்டியிருக்காருமா. உள்ள அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். 108 அவ்வளோ சிற்பக்கலைகள் இருக்கு. ஆக்சுவலி இந்த கோயில் வந்து மறைவா இருக்கா இல்லை வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் போறப்ப இந்த கோயில் வந்து கூட்டமாவே இல்லை. நான் எந்த கோயிலுக்கு போனாலுமே ரொம்ப கூட்டமாவே தான் இருந்துச்சு. நான் போன எல்லா கோயிலும், இந்த கோயில் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா கூட்டம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதனால கொஞ்சம் நிம்மதியா அழகழகா போட்டோஸ் எடுத்து வச்சிருந்தேன். நாங்க போய் கொஞ்ச நேரத்துல தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஓம் சக்தி குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு சாமி கும்பிட வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆள் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல. இங்க உள்ள கட்டிட கலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒன்று தோணுச்சு, அந்த காலத்துல உள்ளவங்க எல்லாம் என்னதான் யோசிச்சு கட்டியிருப்பாங்க, என்னத்தை இன்ஸ்பயர் பண்ணி கட்டியிருப்பாங்க. பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கும் போது கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்துச்சுன்னா இந்த கட்டிடங்கள், ஆர்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஏதாவது ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃபேஷன் டிசைனிங்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு துணி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்பிரேஷனை வந்துட்டு நம்ம தேடுவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு தேடி அந்த மாதிரி எடுப்பாங்க. இவங்க எதை வச்சு என்ன ஒரு இதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்தியாவில் உள்ள டிசைன்ஸ் லைக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஃபேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க டிசைன் இன்ஸ்பிரேஷன் கெட் பண்ணுறதுக்கு டெம்பிள்ஸ் தான் வந்துட்டு போவாங்க. நிறைய டெம்பிள்ஸில் போயிட்டு டிசைன்ஸ் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி அதுலேருந்து தான் எடுப்பாங்களாம். ஆக்சுவலி அந்த காலத்தில் ராஜராஜ சோழ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் வந்து இனிமையாக எது கட்டுவாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வெள்ளம், பேரிடர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மக்கள் வந்துட்டு ஒரு அடைக்கலம் தேடுற இடம் பார்த்தீங்கன்னா கோயில் மாதிரியான ஒரு இடங்கள்ல தான் தேடுவாங்களாம். மட்டும் இல்லை, கோபுரம் இருக்குது, அந்த கோபுரத்துக்கு மேலே வந்து கலசம் வைப்பாங்க. அந்த கலசத்துக்குள்ளே வந்துட்டு அரிசி, பயிர், தானியங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களாம். அதுதான் வந்துட்டு அந்த கஷ்ட காலத்தில் வரும்போது உணவாக வந்துட்டு பயன்படுத்துவாங்க. எங்க அம்மா ஆடை பார்த்துட்டாங்கன்னா போதும், அதை தூக்கி கொஞ்சிருது, இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சு. மாமா விடுங்க. சீக்கிரம் பிடிச்சிட்டேன். கழுத்து பிடிக்காதீங்க. இந்த கோயில் பக்கத்துலயே வந்துட்டு ஒரு ஹவுஸ்ல வந்துட்டு கைத்தறி சாரி வந்து சொந்தமா கையில வந்துட்டு நெய்யறாங்க. இங்க இருக்கிற சாரீஸ் எல்லாமே அழகா தான் இருந்துச்சு. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் கவர் இல்லை. இந்த நீலம் மட்டும் அந்த அட்டி தூக்கி போடுறாங்களா, அது மட்டும் தான் எனக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. சொந்தமா செஞ்சது.
பட்டுனா ஒரு வாரம் ஆகும், காட்டன்னா 2 நாள் 3 நாள் இருந்து. சில்க் அண்ட் காட்டன்னா 2 days நினைச்சிடலாம், பியூர் காட்டன்னா 1 day நினைச்சிடலாம். வெட்டிங் சாரீஸ்லாம் நெய்னா 1 month ஆகும். சிம்பிளாக நெய்கிறதுனால அது ஒரு வாரம் ஆகும். இதுவே டபுள் சைட் பார்டர் ப்ளவுஸோட நெய்ச்சோம்னா 10 days ஆகும். ஃபுல் கிராண்ட் டிசைன் பாருங்க, பிளைனாக நெய்கிறது. இதுவே கொஞ்சம் டபுள் சைட் பார்டர் ப்ளவுஸோட கொஞ்சம் கிராண்ட் டிசைன் நினைச்சோம்னா 10 days 15 days ஆகும். இப்போ இந்த பேர் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் செய்யணும். எத்தனை நாளைக்கு ஆர்டர் கொடுக்கணும்? அது நீங்கள் 3-4 மாதத்துக்கு முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும். 3 நாளைக்கு. ஆமாம். இப்போ இப்போ சார் எத்தனை மிஷின் வச்சிருக்கீங்க? இந்த வில்லேஜ் ஃபுல்லாக நெய்கிறவங்க எல்லா வீட்லையும் இதே மாதிரி இருக்கும். இந்த டிசைனில் இந்த வேற கலர்ஸ் நெய்யலாம். இந்த தறியில் எல்லா வீட்லையும் இந்த மிஷின் இருக்கும். நாங்கள் மெட்டீரியல் டிசைனர் கார்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அவங்க நெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு வேஜஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா எல்லாமே ஒரே தறியில் நெய்ய முடியாது. இந்த டிசைனில் கலர் மட்டும் மாற்றி நெய்யலாம். வேற டிசைன் மட்டும்னா வேற ஒரு நாளைக்கு வராது, ஒரு வாரம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வாரம் ஆகும் ஒரு சாரியாக. ஒரு சாரி சேர்த்து இந்த டபுள் டோன் கலர் நெய்கிறோம். எல்லோ நெய்கிறோம். ப்ளூவில் வந்து எல்லோ நெய்கிறது டபுள் டோனாக தெரியும். இதுக்கும் டிசைனர் இருக்காங்க. இந்த டிசைன் சொன்னோன்னா அந்த அட்டையில் ஹோல் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஹோல் எடுத்து மாற்றணும்னா அந்த அட்டையை எடுத்து மாற்றணும்னா வேற டிசைன் இருக்கும். அந்த மாதிரி அந்த டிசைன் நூல் மேலே இருக்கும்போது பாருங்க அப்படியே அது ரொட்டேட் ஆகும். முருகன் டெம்பிள். ஓகே, சுவாமி மலை. ஓகே, நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி மலைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஐராகீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ எங்க பயணம் வந்து எங்க போயிட்டு இருக்கு? சாப்பிடணும். நாங்க இப்ப சாப்பிட போறோம். அப்படியே நெக்ஸ்ட் டெம்பிள் போறோம், அப்படியே சாப்பிடுறோம். ஓகே. நான் போற எல்லா சிவன் கோயிலும் நான் சூஸ் பண்ணது. இப்ப நான் முதல்ல போற கோயில் வந்துட்டு திருக்கடையூர். எப்படி வந்து சிவன் டெம்பிள் சூஸ் பண்ணேன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். இட்ஸ் சம்திங் டு வித் ஃபியூ டெம்பிள்ஸ் வித் சிவனோட அண்ட் இட்ஸ் மீனிங்ஸ் லைக் கர்மா அண்ட் சீன்ஸ் அண்ட் லைக் தட். அப்ப நான் என்ன பண்ணேன், அதை பத்தி ரீசர்ச் பண்ணேன். ஸோ இந்த கோயில் வந்துட்டு ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு கோயில். இந்த 90s 80s கிட்ஸ்க்கு அப்படி கண்ணாடி வேலையில மேல என்னதான் ஆசைன்னு தெரியல, பார்த்தோன்னே ஆசைப்பட்டு வாங்க போயிடுவாங்க. பொதுவா நம்ம யானை பார்க்க போறோம்னா கண்டிப்பா ஜூல தான் பார்ப்போம் நம்ம ஊர்ல. ஆனா இங்க வந்து கோயில்ல நிறைய இடங்கள்ல வந்து யானைகள்லாம் இருந்துச்சு. போற ஒரு 2 கோயில் கிட்ட வந்து நான் யானை பார்த்தேன். இன்னொன்று விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, இங்க உள்ள யானை ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பாத்தீங்களா யானை பார்த்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கல? திருக்கடையூர் கோயில் போனதுக்கு அப்புறம் வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போனோம். ஆனா நாங்க போட்டோ எதுவும் பிடிக்கல. அந்த கோயிலை நீங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான கோயில். நமக்கு ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போனா குணமாகும்னு சொல்லுவாங்க. நான் வந்து சிதம்பரம் கோயிலுக்கு போறதுனால சிவனுக்கு பிடிச்ச சலங்கை, ஏன்னா வந்துட்டு அது டான்ஸோட ரிலேட்டடானதுல, ஸோ சலங்கை, சொக்கு, அப்புறம் தோடு, அதுக்கப்புறம் வைப்ரண்டான கலர் ஆரஞ்சு கலர் சாரி அந்த மாதிரி நான் போட்டிருந்தேன். இந்த கோயிலுக்குள்ள இன்னும் போவே இல்லைன்னா வெளியே வந்து பயங்கரமா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, லைட் எல்லாம் போட்டு. ஐ ஃபீல் லைக் ஸோ இன்வைட்டட். வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா நினைப்பாங்க, இந்த பிள்ளை கோயிலுக்கு போய் சாமி கூப்பிட போதா இல்ல வீடியோ எடுக்கிறதுக்காக போதா. நல்ல விஷயம்னா மோஸ்ட் ஆஃப் த டெம்பிள் வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அலோவ் பண்ணாதனால நம்ம வந்து உள்ள போய் வீடியோ எடுக்கணும் அவசியமும் இல்லை. ஸோ நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே தான் நம்ம மோஸ்ட்லி வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டுமா, நம்ம வந்துட்டு சாமியை பார்த்தோமா வந்தோமான்னு இருந்தால் போதும். நம்ம தேவையில்லாத உரையாடல்கள், தேவையில்லாத என்ன சொல்லுவாங்க, இதுக்கு காசு கட்டுறது அதுக்கு காசு கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அது தேவையில்லாதது. ஸோ சாமி கும்பிட்டு வந்துட்டா மட்டும் போதும். Thank you so much for watching my video. Please do subscribe, like, comment எல்லாமே பண்ணுங்க. ஓகேவா?